குவைத் தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் நாடு விட்டு நாடு சென்று உணவு இருப்பிடம் கூட கிடைக்காமல் லட்சக்கணக்கான இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் தவிப்பதாக சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் இந்தியர்கள் அதிகம் தொழிலாளர்களாக பணிபுரியும் நாடுகளில் ஒன்றாக குவைத் விளங்குகிறது. குவைத் நாட்டின் மக்கள் தொகை மொத்தம் 48 லட்சமாக உள்ளது. அதில் 16 லட்சம் பேர் குவைத்து குடிமக்களும் 30 லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டினரும் உள்ளனர். மொத்த மக்கள் தொகையில் 61% தொழிலாளர்களை கொண்ட குவைத்தில் 75% தொழிலாளர்கள் இந்தியர்கள். அங்கு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய தொழிலாளர்கள் 64 வகையான வேலைகளை செய்து வருவதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய தொழிலாளர்கள் தாய் நாட்டில் பெறும் ஊதியத்தை விட வளைகுடா நாடுகளில் 3 மடங்கு சிறந்த ஊதியம் பெறுகிறார்கள் என்கிறது சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. குவைத்தில் தச்சர்கள், வீட்டு தொழிலாளர்கள், ஹோட்டல் மற்றும் ஓட்டுநர்கள் போன்ற வேலைகளில் இந்தியர்கள் அதிகமாக ஈடுபடுகின்றனர். பொதுவாக குவைத்து பணமான தினார் இந்திய மதிப்பை விட அதிக மதிப்பு இருப்பதால் அங்கு உள்ள இந்தியர்கள் குறைந்த சம்பளம் வாங்கினாலும் இந்திய மதிப்பில் அதிக தொகை பெறுகின்றனர். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் விதிமுறைகளின்படி அங்குள்ள தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச பரிந்துரை ஊதியம் 300 முதல் 1500 தினார் வரை நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது இந்திய மதிப்பில் 25,000 ரூபாய் முதல் 87,715 ரூபாய் வரை கிடைக்கிறது. பாகுபாடு முதல் வேலை பளு வரை இந்திய தொழிலாளர்கள் குவைத்தில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் கூற்றுப்படி குவைத்தின் மக்கள் தொகையில் 2/3 பங்கை கொண்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதீத உழைப்பு, சிறிய விதிமீறல்களுக்காக நாடு கடத்தப்படுதல் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் அவர்கள் சட்டப்பூர்வ பாதுகாப்பை அனுபவிப்பதில்லை எனவும் தெரிவித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் 2019 முதல் 2023 வரை மொத்தம் 48,095 தொழிலாளர்களின் புகார்களை பெற்றுள்ளது. அதில் அதிகபட்சமாக குவைத்தில் உள்ள தொழிலாளர்களிடமிருந்து 23,020 புகார்கள் வந்துள்ளன. அடுத்தடுத்த இடங்களில் சவுதி, ஓமன், துபாய் உள்ளிட்ட நாடுகள் உள்ளன. எண்ணெய் சுத்திகரிப்பு, கட்டுமான தொழில்கள் இவையெல்லாம் சொன்னால் கூட அங்குக்கான வரிசுமை என்ற தேசிய அளவிலான வரிச்சுமைகள் இல்லாத ஒரு நாடாக அது பார்க்கப்படுகின்றது. அந்த வருமானத்திற்கு வரி கிடையாது என்று சொல்லப்படும் பொழுது அவர்களுக்கு இது எல்லா தளத்தில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பாகும். தொழிலாளர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வருமானம் என்பது மற்றவர்களை விட குறைந்த வருமானமாக இருந்தாலும் கூட எத்தகைய ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வரி சுமைகள் எதுவும் கிடையாது என்பது கூட ஒரு ஊக்கமாகும். இந்திய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் புதுப்பிக்கப்பட்ட குடியேற்ற மசோதாவை தயாரிக்குமாறு காங்கிரஸ் கட்சி கடந்த 5 ஆண்டுகளாக குரல் எழுப்பி வருகிறது. வெளியுறவுத்துறை விவகாரம் என்பதால் இந்திய அரசால் மட்டுமே மசோதாக்களை நிறைவேற்றி குறிப்பிடத்தக்க நாடுகளுக்கு தங்கள் நாட்டின் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அழுத்தம் கொடுக்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது நடந்த விபத்திற்கு பிறகு குவைத்தில் வாழும் இந்தியர்களின் நிலை வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. இது இந்த இந்திய குடியுரிமை சட்டங்கள் புதுப்பிக்கப்படாதது இது நம்முடைய ஒரு அரசியல் களத்தையும் அதோடு நம்முடைய ஒரு பாராளுமன்றத்தின் செயல்பாடு திட்டத்தையும் வெளியுறவுத்துறை அயல் நாடுகளின் கொள்கை திட்டத்தையும் இது நமக்கு வெளிக்காட்டுகின்றது. இது பொதுவாகவே இந்திய அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் அல்லது தெற்காசிய நாடுகளில் வெளிநாடுகளில் சென்று வேலை செய்பவர்களை பற்றிய பார்வை என்னென்றால் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அந்த ஒரு பணம் முதலீடு என்பது அது ஒரு பெருமளவில் பார்க்கப்படும். அது இலங்கையாகட்டும், இந்தியாவாகட்டும், நேபாள் ஆகட்டும், பாகிஸ்தான், இந்தியா போன்ற நாடுகள் அனைத்துமே கொண்டு வெளிநாடுகளில் இருந்து இங்கு மாதந்தோறும் கிடைக்கக்கூடிய அந்த அவர்கள் அனுப்புகின்ற ஒரு பணம் ஒரு பொருளாதாரத்தில் அது ஒரு அங்கம். குவைத்தில் இருக்கும் தங்கள் நாட்டு மக்கள் தங்குவதற்கு நெறிமுறைகளை வகுத்து வைத்திருக்கும் அரபு தேசம் அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் தொழிலாளர்களை கண்டும் காணாமலும் இருப்பது மனிதநேயத்தை நசுக்கும் செயல் என புலம்பெயர் ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குமரவேல், பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.